கொண்டே இருங்க. நான் பண்ணுறேன். கொடுப்பில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் சொல்லுறேன். பெருகும் பொழுது மகிழ்ச்சி குறைஞ்சிடம்பா. கொடுப்பில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும். கரெக்டாக ஆன்சர் பண்ணா சார் என் ப்ரொஃபஸர் என் ஆசான் அவருக்கு சேர்த்து ஒரு கேள்வி. கொடுப்பில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எடுத்துன்னு சொல்லுவாங்க. அது சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பர்சன்ட் கொடுங்க. இன்னும் அழைத்தாங்க எல்லாருமே. கொடுப்பையில் மகிழ்ச்சி என்றால் அந்த எண்ணம் வெரி குட் சொல்லுங்க. கொடுப்பையில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பை எடுப்பது முதல். So giving is happiness, forgiving is much more happiness. அந்த குணம் எழுந்தினோட வேண்டும் நான் சொல்லுகின்றேன். நான் ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆலயத்தில் இருப்பவர்கள் எவருக்காவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். காவலர் இவர்கள் எப்படிதான் உழைக்கிறாங்கன்னு தெரியல. நன்றி. பிரச்சனை உள்ளவர்கள் கையை தூக்குங்கள். சொக்கையை முதல்ல பிரிக்கிறாம்பா. தூக்குங்க. ஒரு 2 பேர் அரை கையை தூக்குறாங்க, ஒருத்தர் முக்கால் கை. மீட்டிங் ஆஸ்திரேலியாவில் பேசுறேன் ஜேம்ஸ். ஐயோ என்னால் கையை தூக்க முடியல, எனக்கு ஆர்த்தைட்டிஸ் சொன்னாங்க. அவங்களுடைய எக்ஸாம்ஷன். சரி இப்ப சொல்லுங்க, யாருன்னா பிரச்சனை கையை தூக்குங்க. ஏகப்பட்ட பேர் 2 கையை தூக்குறாரு சகோதரர். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று தெரிகிறேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது நம் பிரச்சனைகள் தான். நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். இப்போ ஜேம்ஸ் தெரியும், அங்க இருந்து தாய்வான் சிங்கப்பூர் இறங்குறேன். நெருங்கிய உறவினர் மாதிரி நண்பர் மாதிரி பாக்கியராஜ் இறந்து விட்டார். பெரிய அதிர்ச்சி. உடனே ஒரு கிளிப்பிங் இருக்காங்க, நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. 2 நிமிடம் பேசினாங்க. ஒரு நாளில் அந்த வீடியோவை 7 நிமிடம் இருந்து 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. தொகையிலுக்காக பாக்கியராஜ் என்ன சொல்லப்படுகிறீங்களா? சரி, உடனே நான் பேசுறது பிடிக்கலையா? ஓ ஐயா கையை பிடிக்கலன்னு சொன்னா நினைச்சுக்காரு. பேசி சாப்பிட்டு தான் பாதா இருக்கிறேன். ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையின் பயணம் இது கரெக்டா சொன்னா காவலர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடு. மேல உட்காருங்க மேடம். உறவினர்கள் வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா? கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன். கரெக்டா சொல்லணும். வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடிய மகிழ்ச்சியை தேடிய. பாண்டியர் பார்த்திபன் இதெல்லாம் பேச கற்றுக்கிறது ஒரு பேச்சை கேட்டுதான். அமைதியான மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் சேர்த்துட்டாரு. சரி, எவரும் 2000 பேர் இல்ல, 2000 ரூபாய். இப்ப 10,000 ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு. வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடிய மகிழ்ச்சியை தேடிய. ஐயா 10,000 அந்த 10,000 தேடி செல்லும் பொழுது மகிழ்ச்சி இறந்திருக்கிறீங்க, சொற்களிலிருந்து மாற்றிப்பீங்க. சரி, வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி அல்ல. வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தான் பயணம் இருக்க வேண்டிய தவிர தேடி அடைவதல்ல. சரி, ஒன்றே கேட்கிறேன், இதையும் எத்தனை இருக்கு நினைக்கிறீங்க எல்லாரும்? எத்தனை? 2. எத்தனை இதயம் இல்லையா? நிறைய பேர் காஜாவை சொல்றது ஒண்ணுதான் இந்த இதயம். நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் 3 இதயங்கள். ஒன்று இந்த இதயம், இந்த லெஃப்ட் காப் மசில் ரைட் காப் மசில் ரெண்டுமே பெரிஃபரல் ஹார்ட். அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீங்க இயக்கிக் கொண்டிருந்தால்தான் இந்த இதயம் இயங்க முடியும். அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டோம்னா முடியாது. ஸோ படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆர்பிட் போயிடும். 100 வருடம் கலந்து இயங்க முடியும். ஸோ ப்ளீஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் மென்ட் டு பி கைனெட்டிக். நடத்தல், நீந்தல், ஓடுதல், விளையாட்டு எதுனாலும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் இது இயங்க முடியும். சரி, இப்போ நான் இயக்கத்தில் 9ஆம் மாநிலத்தில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாநிலத்தில் இருக்க சொற்களில் இதுவரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. படிக்கட்டு தான் தெரியுங்க. ஐயா எனக்கு தெரியும். புதுசாக சரவணன் லிஃப்ட் மேன் வந்தான். சாசா லிஃப்ட்ல வாங்கினேன். ஏன் மாதிரி தொந்தரவு பண்ற? லிஃப்ட்ல வாங்க சார்.
மேலே சீக்கிரம் போயிடலாமே. அது நம்ம மேலே போனது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏறி செல்வது பல மடங்கு தென்மீன் பண்ணுவதை விட மிக மிக சிறந்தது. அதுதான் சொல்றேன், மறுபிறவி ஒன்று உண்டா இல்லையா? உண்டு என்றவர் மக்கள் கையை சொல்றீங்க. மறுபிறவி உண்டு, மறுபிறவி உண்டு என்று தூக்கியவர்கள் உண்மையில் பொய்யானது. மறுபிறவி என்பது இவர்கள் பிறந்த குழந்தைகள், அவருக்கு பிறக்க போகின்ற பேரன் பேருக்கு பிறந்தாச்சு, அவங்களுக்கு பிறக்க கொள்ளு பேரன் மறுபிறவியை தவிர இறந்த பிறகு அல்ல. ஸோ கடைசியாக ஒரு கேள்வியுடன் முடிக்கின்றது. சொர்க்கம் நரகம் உண்மையா இல்லையா? உண்மை மாத்திர கையை சொல்லுங்க. பாண்டியராஜ் உன்னை ரசித்து ரசித்து நிலைமையாக்கிட்டு பாத்தீங்களா? சொர்க்கம் நரகம் உண்மையா இல்லைங்களா? சொர்க்கம் நரகம் வீட்டுல யாரும் தூக்கல. ஓ நம்ம கை குழந்தை பேசி சொல்கிறார் சொர்க்கம் நரகம் என்று பொய்யானது. சொற்களின் பேச்சை பிடித்திருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். சொற்களின் பேச்சு பிடிக்கவில்லை என்று அந்த நிமிடம் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள். சொர்க்கமோ நரகமோ இறந்த பிறகு நீ வாழ்ந்த இருக்கின்ற பொழுதுதான் சொர்க்கம் நரகம். நான் பிடிக்கிறாலுமே சரி, ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். இதையும் 100 வருடம் கடந்து வாங்க வழைக்க மகிழ்ச்சியான சொல்லல 3 மந்திரங்கள் சொல்றேன் ஜேம்ஸ். இப்படிவே சொல்றீங்களா? இந்த உயிர் உடலில் இயங்க 3 ஊக்கள் கூடவே சொல்லணும். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை தாரக மந்திரங்களாக 60 வருடமாக உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சத்தப்படி சொல்றீங்களா ஜேம்ஸ்? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடிச்ச ஆரம்பத்தில் இருக்கிற அனைவரும் உறவினர்கள் நண்பர்களாக 100 வருடங்களை சொற்களிக்க வர வேண்டிய வாய்ப்பே இல்லை என்று பயிர் செய்து நீங்க நல்லா சாப்பிடுங்க. பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ஓசிக்கு மட்டும் ருசி சாப்பிடாதீங்க. பட் இன்னைக்கு மட்டும் நல்லா சாப்பிடுங்க, இன்னைக்கு மட்டும் நல்லா சாப்பிடுங்க. அது சொல்லியிருந்தேன், வேலை சாப்பிட வேண்டாம், வேணும் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு பசியில் உணர்வு இருந்து விட்டால் உங்கள் எந்த சக்தி அளிக்க முடியாது. உடற்பயிற்சி இந்தியமையாக்கி கொள்ளுங்கள். முக்கியமானது தூக்கம் மிக மிக முக்கியம். 7 மணி நேரம் 8 மணி நேரம். இன்னும் 60 வருட அனுபவத்தில் நீங்கள் சொன்ன ஆட்சிக்கு மேலே தெரியும். நான் தந்தை பெரியாருக்கு, காமராஜர் அவருக்கு, எம்ஜிஆருக்கு, கலைஞருக்கு, மகரிஷிக்கு, திருவானந்த வாரியார் இவர் அனைவருக்குமே, அண்ணாவும் சேர்த்து இவர் அனைவருக்குமே சொற்களிங்க மருத்துவராக பணிபுரிகிறேன். கைத்தட்டுவதற்காக சொல்லவில்லை, அவர் சொல்லி இந்த கருத்தை இன்னும் புரிய வைக்கின்றேன். ஸோ நான் மனித மற்ற பகிர வைக்கும் பொழுது நீ நோய்க்கு வாழும் மட்டுமல்ல, உலக சமுதாயத்தை நோய்க்கு வாழ வைக்கின்ற சக்தி உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி கால்கள் அருமையான முடியாது. அவர் பிஸியஸ்ட் பர்சனாங்க. யாருன்னா ரொம்ப பிஸியா இருக்காங்களோ அவர்களுக்கு தான் நிறைய நேரம் இருக்கு. மோர் பிஸி லாட் ஆஃப் டைம். இவர்கள் தூக்குறாரு கால்கள் மாறி பேசி நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா என்னை விட பிஸியஸ்ட் பர்சன் உலகத்தில் இருக்க முடியாது. நான் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றே ஒரு பார்ட்டி விடைபடுகின்றேன். கால்கள் இது உங்களுக்காக தான் தயார் பண்ணேன். இது என்ன பாக்குறீங்க ஜேம்ஸ்? காசு பாருங்க, துட்டு. ஒன்றுக்கு அப்புறம் எந்த கோயிலும் சேர்த்துக் கொள்ளுங்க. கூட கூட இந்த பணக்காரர்கள் கொண்டே இருப்பீர்கள். அந்த பூஜைகளுக்கு மதிப்பு ஒன்று நீ உயிருடன் இருக்கும் பொழுதுதான் அந்த பூஜைகளுக்கு மதிப்பை தவிர ஒன்றை இழந்து பூஜைகளை தயவுசெய்து செய்யாதீர்கள். அப்படின்னு மாதிரி இடத்துல தானம் செய்து கொண்டே இருக்குன்னு சொல்லி நேற்றே என்பது உடைந்த பானை, நாளை என்பது மடியில் இருக்கின்ற பூனை, இந்தி என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை இந்த வழியில் ரசித்து வாழ வந்தார். எந்த சக்தியும் கழிக்க முடியாது. கைத்தட்டி சொன்னா அனைவரும் ஒருவருடைய எழுந்து நிற்க வேண்டும். நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அமர்விலிருந்து நிற்கும்போது புத்துணர்ச்சி வரும். அது எல்லாருக்கும் சுரக்கும். அந்த இந்த நிகழ்விற்கு இருக்க கதாநாயகன் கதாநாயகி ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நீங்கள்
கைத்தட்டி வாழ்த்து மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டு எப்படி வந்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து கொள்ள வேண்டும். சொற்களை பேச்சு பிடித்தால் கைத்தட்டுங்கள், இல்லாத உட்கார்ந்து சொல்லி உட்கார்ந்து ஒன்றே சொல்கின்ற கைத்தட்டை ரகசியத்தை உள்ளங்களில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன.